வணக்கம். இந்த அழகான கொண்ட மாலை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுதாங்க இந்த வீடியோ நான் காட்ட போகிறேன், முழுமையாக பாருங்கள். நான் அதுக்காக என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ஃப்ளவரை கூட நம்ம செய்யலாம். ஆனால் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் செஞ்சனால நான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்து நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளவர் ஒயர் எடுத்து நான் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்ட்ரிங் வச்சு நல்லா மேலே வந்து கீழே வரைக்கும் நான் டபுளாக வந்து நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும்னா அந்த ஃப்ளவர்லாம் கீழே விடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்ச பிறகு பூ கட்டுற நூலை எடுத்து நான் அந்த கம்பிக்கு மேலே 3 தடவை நான் சுற்றிட்டு நல்லா நாக் பண்ணிவிட்டேன். நம்ம பூ எப்போதும் நார்மலாக கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நாக் போட்டு 2 தடவை நான் நாக் போட்டு நல்லா கரெக்டாக கட்டிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரெட் கலரும் அண்ட் ஒயிட் கலரும் தனித்தனியாக வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் என்ன பண்ணேனாக்கா ரெட் கலர் ஃப்ளவர் வச்சு 3 தடவை சுற்றி 2 நாக் பண்ணிவிட்டேன். அது கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் எப்படி இழுத்தாலும் அது வந்து வெளியில் வரலை. அந்த அளவுக்கு நான் வந்து கரெக்டாக நான் வந்து அதை நாக் பண்ணிட்டேன். அது பிறகு பக்கத்தில் அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் வச்சுட்டு அதையுமே வந்து 3 தடவை நான் சுற்றி வந்து நாக் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நாக் பண்ண பிறகு ஏன் நம்ம நாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நாக் பண்ணுறோம். இந்த மாதிரி செஞ்ச பிறகு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து விழாது நல்லா கரெக்டாக நான் செஞ்ச பிறகு அதுக்கு மேலே வந்து ரெட் கலர் ஒயிட் கலர்னு அடுக்கி அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர் நம்ம வைக்கும் போதே வச்ச உடனே நல்லா நம்ம 2 தடவை 3 தடவை நல்லா இறுக்கி கட்டிக்கணும். அப்போ தான் வந்து அது விழாது. நான் என்ன பண்ணேன், நடுவு வெள்ளை கலர் பீட்ஸ் மாதிரி அந்த ஃப்ளவர் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னால அந்த கொத்தாக இருக்கும் இல்லையா, அது வாங்கும்போது அதில் இருந்தது. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து உள்ளதை எடுத்து அப்படியே நான் எடுத்து பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ நீங்கள் கிட்டத்தில் பார்க்கலாம் எப்படியே நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து நம்ம செய்யும் போது ஒவ்வொரு ஃப்ளவரும் வச்சுட்டு 3 தடவை இல்லை 2 தடவை நல்லா கரெக்டாக வந்து அதை வந்து சுற்றி விட்டுறணும். ஏன்னா அது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. வெட்டி வச்சுட்டு நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்துச்சுனாக்கா காம்பு அதையும் நம்ம வெட்டி விட்டுட்டு நான் ஃபுல்லாகவே நான் செஞ்சுட்டேன். ஸோ ஃபுல்லாகவே செஞ்சிட்ட பிறகு ஃபைனலாக அந்த பூ வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு கொண்ட மாலையாக பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக செய்யலாம் அல்லது நீங்கள் ஒரிஜினல் ஃப்ளவர்லாம் செய்யலாம். உங்களுக்கு இது எப்படி செய்கிறது, அந்த ஒரு பூ வந்து தனித்தனியாக செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பூ நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு டுட்டோரியல்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன். தேங்க்யூ.